எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் யாருக்குமே பிடிக்கலைங்க நண்பர்களே. எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க. காலையில் பாசிட்டிவ்ல இருந்த நிஃப்டி க்ளோசிங்கில் 48 பாயிண்ட் இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன் வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா, இன்னைக்கு தான் முதல் நாள் நிறைய கம்பெனிகளினுடைய குவார்ட்டர்லி பிஸ்னஸ் அப்டேட்ஸ் அப்படின்றது வருது. அவங்க ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொவிஷனல் டேட்டா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு மார்க்கெட் சந்தோஷமாக இன்றைக்கி ஜாலியாக இல்லை. க்ளோசிங் டைமில் இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாறணும். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் அப்டேட்டுகளை எல்லாம் வாங்கி ப்ராசஸ் பண்ணி உடனுக்குடனே பல அனலிஸ்ட்டுகள் அவங்களுடைய சொல்லடி அப்படின்றத போட்டாங்கன்னா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது மார்க்கெட்டில் வரும். இப்போ கடந்த ஒரு மாதமாக எல்லாரும் ஜாலியாக ஏதாவது ஒரு பங்குகள் 5-10% இறங்கியிருக்கும், அப்புறம் 5-10% ஏறி இருக்கும். இவ்வளவு தான் பெருசாக மூவ்மெண்ட் இருந்திருக்கும் போன மாதத்தில். இனி அப்படி இருக்க முடியாது. சந்தோஷமோ துக்கமோ அனுபவிச்சு தான். அதுவும் எப்படி, காலையில் எந்திரிச்சு வந்தோடனே கேப் அப்போ அல்லது கேப் டவுனோ இருக்கிறது தான் மோஸ்ட்லி காரணம் அதிகம். ஸோ ஓவர் நைட்டு தூங்க போகல நாளைக்கு ரிசல்ட் வருது அல்லது அடுத்த வாரத்தில் ரிசல்ட் வருது, எப்படி இருக்கும்னே தெரியல, எந்த அனலிஸ்ட் எந்த பங்கை பற்றி சொல்லடி போடுவாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம போய் படுப்போம். காலையில் எந்திரிச்சு பார்க்கல அது பெருசாக மேல் நோக்கி ஏறி இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைன்னா துக்கம் அப்படின்ட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, கீழ் ரேட்டில் வாங்கி மேலே லாபத்துக்கு விற்றா அவங்க ஹீரோ அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா பங்குகளுமே கீழே இறங்கிட்டு எல்லா பங்குகளுமே ஏறுவது கிடையாது. ஆனால் கீழே இறங்கின பங்குகளை ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாங்கி மேலே ஹை ரேட்டில் விற்றாங்கன்னா அவங்களும் ஒரு ஹீரோ தான். அந்த வகையில் சமீபத்தில் ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கு மிகவும் துக்ககரமாக 18% கீழே இறங்கினான். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது உடைக்கவே இல்லை. அப்படி உடைக்காமல் கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கு தற்போது 10%க்கு மேலே ஏறி அது ஒரு மாதிரி அந்த பங்குகளை வச்சிருக்கிறவங்கள ஒரு ஹீரோவாக இன்றைய தேதியில் மாற்றி விட்டுருக்கு. ஸோ இந்த பங்கு எவ்வளவு லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு அப்படின்ற தகவல் என்பது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10% என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கிறது அப்படின்றதான் தகவல். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பிராண்ட் அப்படின்றது முக்கியம் இல்லை. எப்பவுமே முன்னணியில் இருக்கக்கூடிய தகவல்கள், அந்த செக்டர்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த விபிஎல் அப்படின்றது மிகவும் முன்னணி பிராண்டு தான். பட் இருந்தாலும் இப்போ காம்படிஷனை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஆல்ரெடி கொக்கோ கோலா இருக்குது, இன்னும் நிறைய காம்படிஷன்லாம் வளர்ந்து வருகிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்ற பங்குமே தன்னுடைய 1 month லோ அல்லது 2-3 months லோக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பிராண்ட் இது போன்ற விஷயங்கள்லாம் ரெண்டாவது, டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த சமயத்தில் எந்த செக்டர் ஃபோக்கஸில் இருக்கா, இலக்கு எப்பவுமே முன்னணி என்னவோ அதன் மேலே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விபிஎல் அப்படின்ற பங்கு அவனும் கீழே தான் கடந்தான். இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கும் அதுவும் சமீபத்தினுடைய லோவில் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் 20% என்பது ஏறி வந்துருச்சு. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லரி இந்த வருஷத்தில் மட்டும் அவன் சம்பாரித்து கொடுத்த லாபம் என்பதே மிகவும் அற்புதமாக 3 முறை சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஸோ இலக்கு எப்போவுமே முன்னணியில் தான் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி இந்த வருஷ ஸ்டார்டிங்கிலிருந்தே கோல்டு ரிலேட்டடான செக்டர் ஃபோக்கஸ்லேயே தான் இருந்தது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த விபிஎல் அப்படின்ற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வந்து இதுக்கு 2வது இடத்துல தான் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் எதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விபிஎல் விடவும் இந்த கல்யாண் ஜுவல்லரி தான் சமீபத்தினுடைய இறக்கத்திலிருந்து அவனை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டீல்கள்னாலையும் மார்க்கெட்டினுடைய ஸ்திரத்தன்மை போருக்கு பிறகு ஒரு மாதிரி சுமாராக ஆயிருக்கிறதுனாலையும் மெட்டல்ஸ் ரிலேட்டடான பங்குகளுமே சிலதெல்லாம் அப்பப்போ ஃபோக்கஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ மெட்டல்ஸ் ரிலேட்டடான பங்குகள் பெரும்பாலும் வாலட்டிலிட்டியாக என்ன பண்ணுவான்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கும் என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்ற பங்கும் எவ்வளவு பாயிண்ட்களுக்குள்ள மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-12% என்பதுக்குள்ளே தான் தற்போதைய நிலைமையில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஒன்றா பெருசாக மூவ்மெண்ட் காட்டணும், இல்லைனாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும் மனசு குளிர வைக்கிற மாதிரி. ஆனால் இந்த என்எம்டிசி அப்படின்ற பங்கும் தற்போது 8% ஏறி 8% இறங்கி ஒரு 8%க்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கான்.
இந்த NMDC ஸ்டீல் அப்படின்ற பங்குமே அவனும் இந்த மாதிரி ஒரு 10 to 12% ஏறுவதும் இறங்குவதும் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேருமே 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் அண்ணனும் தம்பியும் ஜோடியாக கை மேலே கை போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு பல கம்பெனிகள் தங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணத்தினாலேயோ அதில் ஒரு செலுசெலுப்பு இல்லை. மார்க்கெட் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு வாங்க சந்தோஷமாக மேலே மார்க்கெட்டை ஏற்றி விடுவோம் உங்கள் பங்குகளை எல்லாம் அப்படின்ற மாதிரி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. பிஎன்பி அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றத பிரித்து கொடுத்துருக்காங்க. குளோபல் பிஸ்னஸ் டு டொமஸ்டிக் பிஸ்னஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதை மார்க்கெட் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்குது. இப்போ அவன் 3% நல்லா அவன் பாட்டுக்கு சிவனேன்னு கடந்த ஒரு மாதமாக ஏறிக்கிட்டு இருந்தான். பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் அது இன்றைக்கி தடுமாற்றமாக உள்ளது. அதே மாதிரி இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இந்தியன் பேங்க்னுடைய தகவல் அப்படின்றது ஸோ மார்க்கெட் இன்னும் அதையும் பெருசாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. அதே மாதிரி மஹிந்திரா ஃபைனான்ஸ், M&M ஃபைனான்ஸ் இதனுடைய தகவல் பிஸ்னஸ் அப்டேட்ஸ் வரும்பொழுது மார்க்கெட் அதையும் வந்து பெரிய அளவில் ஏற்றி அதை தக்க வைக்க முடியல. ஸோ பிஸ்னஸ் அப்டேட்டுகள் வந்த பிறகு சில பங்குகள்லாம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது. மார்க்கெட் இன்னும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இது முதல் நாள். அதுவும் இல்லாமல் FIS கடந்த 2 நாட்களாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. இனி அடுத்தடுத்த கம்பெனிகளுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எது எப்படியோ இன்னைக்கு பிஸ்னஸ் அப்டேட்டுகள் வந்த பிறகுமே நம்மளுடைய மார்க்கெட் மைனஸில் போய் க்ளோஸ் ஆனது பல ட்ரேடர்களுக்கு பிடிக்கல. ஸோ இப்போ பல ட்ரேடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சமீபத்தில் 10% மட்டும் பல பங்குகள் இறங்கிட்டு மறுபடியும் திரும்பி 10% ஏறிட்டான். இந்த 10% எதுக்கு நீ அந்த எக்ஸ்ட்ரா நம்பர் போட்ட? நீ தேவையில்லாமல் ஏறிட்ட. இந்த 10% இறங்கி மறுபடியும் இன்னொரு 10% இறங்கி ஒரு 20% இறங்கி இருந்தால் இப்போ வரக்கூடிய பிஸ்னஸ் அப்டேட்டுகள் ஸோ வாய்ப்பை தட்டி விட்டுட்டியே, பழம் நழுவி பாலில் உழுகுன்னு பார்த்தாக்கா அப்படி பண்ணாம விட்டுட்டியே. -10 இறங்கி போனால் 2 வாரத்தில் இன்னொரு 10% இறங்கியிருந்தா அப்போ -20% ஆச்சா பல பங்குகள். இப்போ வரக்கூடிய தகவல்கள் அதுக்கு சாதகமாக இருந்தால் இறங்கினா 20% பெருசாக ஏற்றி விட்டோம். அடுத்த 2-3 மாதத்தில் 20% ஏறினா என்ன கசக்குதா? அல்லது 20%லேருந்து இன்னொரு 20% கீழே இறங்கி -40 போச்சுனாக்கா அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் ஆச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ போன மாதத்தில் வந்து தேவையில்லாமல் 10% இறக்கி 10% ஏற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ ட்ரேடர்களுடைய ஃபீலிங். முதல்ல எங்கூர் பெட்டி உடைக்கிறோம், அப்புறம் எவ்வளோ லீடிங்னு பாரு அப்படின்ற மாதிரி இந்த NTPC கிரீன் எனர்ஜி ஆல்ரெடி ஸ்டாக் PE 189 போயிட்டுருக்கு. நல்லவனுக்கு காலமே இல்லை இந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அப்படி தான் நடக்குது. பல பங்குகள் வந்து வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிறது கீழே படுத்து கிடக்கு. பட் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறது முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த குவார்ட்டர் மட்டும் நாங்கள் ரிசல்ட்டை உடச்சி ஒரு வேளை இப்போ வந்து அதே ரிசல்ட் போன குவார்ட்டரில் 233 கோடி சம்பந்தமே இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கான். அது மாதிரி இன்னும் ஒரு முறை காமிச்சிட்டான்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு 300 கோடியோ 350 கோடியோ திடீர்னு காமிச்சிட்டான்னாக்கா அப்புறம் ஏதாவது இந்த ஹை பிஇக்கு ஏதாவது, ஏன்னா இப்போ ஸ்டாக் PE வந்து இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இது ரியல் டைம் கிடையாது. இப்போ என்ன இருக்கோ அதில் தான் இது இந்த PE குறிக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அது ஃபியூச்சரிஸ்டிக்காக யாராவது யோசித்து பணம் போடுறவங்க பெரிய ஆளுங்க, அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக இந்த கம்பெனி பெருசாக ஏதாவது பெரிய வளர்ச்சி காட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது எண்ணிருக்கலாம் இல்லையா மனசுக்குள்ளே. ஸோ அதை மேபி இது ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ PE என்பது இப்போ அட் ப்ரெசன்ட் இவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு இந்த PE அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக மேபி இது பேஸ் பண்ணி கூட அந்த ஸ்டாக் PE அப்படின்றது நம்மளுக்கு இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இன்னும் ஒரு குவார்ட்டர் மட்டும் இந்த மாதிரி 400 கோடியோ 500 கோடியோ எந்தையாவது ஒன்று லாபத்தை காமிச்சிட்டானாக்கா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லைனாக்கா அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னு தெரில, ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் போயிடுமே அப்படின்ற மாதிரி அது ஒரு மனக்கவலை. தற்சமயத்துக்கு 85 ரூபா ரேஞ்சில் போனவன் 110 ரூபாயில் வந்து இந்த NTPC கிரீன் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கும்பிடுறதுக்கு பல ட்ரேடர்கள் தயாராக இருக்காங்க. பெரிய லெவலில் இவன் குவார்ட்டர்லி ரிசல்ட் விட்டுட்டா கும்பிடும்படி இருக்குமா, இல்லை இவன் நம்மளுக்கு வணக்கத்தை போட்டு கீழே இறங்குவானா அப்படின்றது தெரியாமல் இருக்குது. ஐயோ கடவுளை, இந்த கமெண்ட்டை படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தியாகு,
பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு வந்து எடுக்கப்பட்டு விட்டது. இதனால் என்ன ஆயிருக்குன்னா அந்த பங்கையே லாக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி, இனி அவன் எப்படி மேலே போகிறான் என் ராசிக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. பாவங்க அந்த பஜாஜ் ஃபினான்ஸு, அவனை விட்டுருங்க, உங்கள் ராசி நீ என்னன்னு தெரியலையே. அதாவது 5 முறை அந்த கம்பெனி வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை உடைக்காமல் அவன் பாட்டுக்கு நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் மிக முக்கியமான கட்டத்தில் ஒரே ஒரு ஷேரை வாங்கி ஒரு நண்பர் என்ன ஆக போகுது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஃபினான்ஸையே நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு பங்கை வாங்கி வச்சுக்கிட்டு இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகுன்னு தெரில. நண்பர்களே, இப்போ நிறைய பேர் ரொம்பவுமே துணிகரகமாக துணிஞ்சிட்டாங்க. அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல. என்னவாக இருந்தாலும் நிறையா விஷயத்துக்கு துணிகரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல் நிஸ்லே இந்தியாவிலேருந்து என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ மேகி நூடுல்ஸ் ப்ரொடக்ஷன் லைன் ஒன்று போய்க்கு இருக்கு. அதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னாக்கா, எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி 1,700,000 டன்ஸ் பெர் ஆனம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இது ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இவ்வளவு தூரம். சரி, இப்போ ப்ரொப்போஸ்டு கெப்பாசிட்டி அடிஷன் அப்படின்னா இதில் இன்னும் அடிஷ்னலாக 20,300 டன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்ராக்சிமேட் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஷேர் வந்து மேபி எதிர்காலத்தில் அதிகமாக லாபம் செஞ்சு ரொம்பவுமே வளர்ச்சி அடைஞ்சதுன்னா சந்தோஷம்தான். நண்பர்களே, சில தகவல்கள்லாம் பார்த்தா நம்மளுக்கு தலைவலியே வந்துடும். அதாவது பழைய புலி இந்த V2 ரீட்டைல் அப்படின்ற பங்கு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? V2 ரீட்டைல் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன தோணும்? சரி, ஏதோ பெருசாக பாப்புலர் இல்லாத பங்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த புலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் 128% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்போது 3,237% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது ஒன்றும் 2020லாம் இருந்தில்ல. இப்போ 2023ல் 104 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு தான். அப்போ உங்கள் மனசில் என்ன தோணும்? இந்த மாதிரி ஒரு பங்கு ஏறணும்னா அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து தான் டிவிடெண்டா அல்லது வேல்யூ ஸ்டாக்ஸா அல்லது அவன் இருக்கக்கூடிய செக்டர், இதெல்லாமே அடுத்தடுத்து வருது. அப்போ நேராக யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த பங்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த ரிசல்ட்டெல்லாம் எப்படின்னு பார்த்தா, கும்பா குட்டி 10 கோடி 13 கோடின்னு லாஸ் கொடுத்துட்டு 2023 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2023 அல்லது 2023க்கு அப்புறம் ஒரு ஜூன் கூட வச்சுங்களேன், 2023 ஜூன்லேருந்து ஒரு வேளை இவன் ஏறி இருப்பானோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா கரெக்ட். அந்த லெவலில் இருந்து தான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதனுடைய இம்பேக்ட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. 200 to 1,800 வரைக்கும் அவன் போன வருஷமே போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ கடந்த ஒரு வருடமாக தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்குல இப்போ என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அவங்களும் பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்லாம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு குவார்ட்டரில் என்னப்பா 6 கோடி 51 கோடி 16 கோடின்னு இருக்குது, ஆனால் உன்னை இப்படி ஏற்றி விட்டுருக்காங்களே. அதே சமயம் இந்த டிமார்ட் அப்படின்ற பங்கு அந்த அளவுக்கு பெருசாக ஏறலையேன்னா இங்கே தான் ஒரு பெரிய வித்தியாசம். அந்த V2 ரீட்டைலில் பெரும்பாலும் ஃபுல்லாக கார்மெண்ட்ஸாக இருக்குது, அப்பேரல் தான் இருக்குது. இந்த அவென்யூ சூப்பர் மார்ட்டில் அவன் பண்ணக்கூடிய தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா 2,000 கோடிக்கு மேலே லாபமே பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இது FMCG வழியாக வருது, இவங்களுடைய கார்மெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. ஸோ இது எல்லாமே கலந்துருக்கக்கூடிய இந்த காங்க்ளோமரேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் நிறைய விஷயங்களில் காலை வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இவங்களுடைய ஸ்டோரில் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவனை இவ்வளோ பெரிய லாபம் பண்ணுறவனை இந்த அளவுக்கு தூக்கி விடல. கடந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஹையுக்கும் லோவுக்கும் இவன் பண்ண ஒரே சாதனை என்னென்னா, சமீபத்தில் லோன்லேருந்து நல்லா ரெக்கவரி ஆகி மேலே வந்தது தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த V2 ரீட்டைலினுடைய பிஸ்னஸ் அப்டேட் எப்படி மார்க்கெட்டில் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் ரொம்ப சுமாராக தான் எடுத்துக்கிச்சு. காலையில் பிஸ்னஸ் அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் கேப் அப்பில் இருந்தவன் கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால பெருசாக ஏற்றி விடுறாங்க. அதை விடவும் நல்ல காரணம் நம்ம ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் லாஜிக் பொறுத்த வரைக்கும் இவனுக்கு என்னப்பா 2,000-3,000 கோடி லாபம் இருக்கே அப்படின்ற மாதிரி மனசில் தோணும். ஆனால் அவன் கொஞ்சமாக ஏறி இருப்பான். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல்,
நம்மளுக்கு தெரிஞ்சே ஒரு 25 முறையாக இந்த சம்பல் ஃபெர்ட் அப்படின்ற பங்கு போராடிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கே பார்த்தா பாவமாக தான் இருக்குது. எத்தனையோ முறை, கிட்டத்தட்ட 25 முறை போராடிக்கிட்டே இருக்குது. இந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகாமல் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் இப்போ வரைக்கும் அவனால் ஒரு துளி கூட பெருசாக மூவ் ஆக முடியல. நம்மளுக்கே கண்ணில் தண்ணி வந்துடும் போல். இந்த சமயத்தில் இந்த ட்ரேடர்ஸ்னுடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்னாக்கா, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் ஆண்டவா, வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஆண்டவா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கண்ணில் தண்ணியே வந்துடும் போல். 25 முறையாக ஷேர் ஹோல்டரை காப்பாற்றி விடணுமேனு அந்த லைன்லேயே உசுரை பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னும் ஒரு மாதம் கிட்டத்தட்ட ரிசல்ட் வரக்கு இருக்கும் போல். அந்த ரிசல்ட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நன்றி, வணக்கம்.